வண்டியில் நம்ம ஏறி உட்காந்தோன்னே அந்த வண்டி வந்து கியரில் தான் இருக்கா இல்லை வந்து நார்மலாக நியூட்ரல் நிறுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது ஈவன் வந்து பிகினர் மட்டும் சொல்கிறதில்ல, இது எல்லாருக்குமே மேபி இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து பிகினருக்கு தான் அந்த சந்தேகம் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான பீப்பிள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க கியர் எந்த பொசிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம வண்டியில் ஏறி உட்காந்த உடனே கியர் வந்து இந்த மாதிரி பொசிஷன் தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த வண்டி வந்து கியரில் இருக்கா இல்லை வந்து நியூட்ரலில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் விஷயம் என்னன்னா, இந்த கியரை இப்படி ஹோல்டு பண்ணி இந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம் இப்படி நீங்கள் அசைச்சு பார்க்கலாம். இப்படி அப்புறம் இந்த மாதிரி இப்படி அசைச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த வண்டி வந்து கியரில் இல்லை நியூட்ரலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை இப்போ அந்த வண்டி வந்து கியரில் என்கேஜ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் கியரில் அப்படி போட்டு வச்சிருப்பாங்க வண்டி நிறுத்தும் போது. அப்போது நீங்கள் இந்த இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நவரவே வராது பாருங்கள், சும்மா அப்படி தான் லைட்டாக தான் வருது. இதே சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ரிவர்ஸில் கூட நிப்பாட்டிட்டு இருப்பாங்க சில பேர். அப்போ இப்படி ஆட்டி பார்த்தாலும் உங்களுக்கு ஆடவே ஆடாது. அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, வண்டிக்குள்ளே ஏறினோடனே அந்த வண்டி வந்து நியூட்ரலில் இருக்கா இல்லை வந்து கியரில் என்கேஜ் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த பக்கமும் நீங்கள் அசைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அசைஞ்சதுன்னு சொன்னால் அது வந்து நியூட்ரல், அது நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். அது அசையவே இல்லை, இந்த மாதிரி அசையவே இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஏதோ ஒரு கியரில் என்கேஜ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம்.